ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கேம் அடாப்டட் மூவியாக வெளிவந்திருக்க மோட்டல் காம்பேக்ட் 2 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவுட்டர் வேர்ல்டுன்னு சொல்லி ஒன்று காட்டுறாங்க. அங்கே ஷவுகான்னு ஒருத்தன் அங்கே இருக்கிற மன்னனை கொன்னுட்டு அவனோட பொண்ணையும் பார்த்தீங்கன்னா தன்னோடய கூட்டிகிட்டு போய் ஒரு இளவரசி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு அவுட்டர் வேர்ல்டுக்கும் நம்ம பூமிக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அந்த 9 டோர்னமெண்ட்லேயுமே ஷவுகான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. இப்போ நடக்கிற 10வது டோர்னமெண்ட்லேயும் அவர் வின் பண்ணிட்டார்னா பூமி பார்த்தீங்கன்னா அவர் வசம் போயிடும். அதை தடுக்கிறதுக்காக பூமியில் இருக்க 5 சாம்பியன் பார்த்தீங்கன்னா எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தரை ஷவுகான் கொண்டுட்டனால இப்போ 5ஆவதா ஒரு சாம்பியன் வேணும் அவங்க தேடிட்டு இருக்கும்போது ஹாலிவுட்டில் நடிச்சு இப்போ நொந்து போய் உட்காந்துட்டு இருக்க நம்ம ஜானி கேஜை உள்ளே கூட்டிட்டு வர இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த ஷவுகானை ஜெயிச்சு பூமியை காப்பாற்றினாங்களா, இல்லை அதுக்கடையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அடாப்டட் மூவி. நான் அந்த கேமை பெருசாக விளையாண்டதில்லை. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படமுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தையே வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் அந்த படத்தையுமே பெருசாக பார்க்கல. ஸோ இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க என்னதான் கேம் அடாப்டட் மூவியாக இருந்தால் கூட கதைக்காலமாக பார்க்கும்போது நிறைய ஆக்ஷன் கொஞ்சோண்டு கதைன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தையே கொண்டு போயிருக்காங்க. படமே லிட்டரலி 1.25 மணி நேரம் தான். ஆனால் பெருசாக எங்கேயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை சீட் எட்ஜில் உட்கார வச்சுருப்பாங்க. ஜானி கேஜ் உள்ளே வராருன்னு சொல்லிட்டு இந்த படம் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்தே நிறைய ஹைப் இருந்துச்சு. ஜானி கேஜுக்கு என்ன தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தா கூட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது பட்ஜெட் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குங்க. பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னமுமே பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. எனக்கு அந்த பெருசாக கேம் நாலேஜ் அவ்வளோக்கு இல்லாதனால அந்த ஸ்டேஜிங்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் ஃபேட்டாலிட்டி பெருசாக இல்லைனா கூட சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது நீட்டாகவே ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் பி கிரேட் மூவியாக தான் இருந்துச்சுன்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு அடுத்த பாட்டுக்கும் லீடும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குது. படம் முடிச்சுட்டு வரும்போது மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓவராலாக பார்க்கும்போது நிறைய ஆக்ஷன் கொஞ்சோண்டு ஸ்டோரின்னு வச்சுட்டு படத்தை நீட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பெருசாக அந்த ஸ்டோரி அந்த வேர்ல்டெல்லாம் பெருசாக தெரியாதனால என்னோட பார்வையில் படம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் அடல் கண்டென்ட் இல்லை, ஆனால் கை காலை வெட்டுற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். மொத்தத்தில் இந்த மோட்டல் காம்பேக்ட் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது பெருசாக அந்த கேம் நாலேஜெல்லாம் இல்லைங்க. இந்த கதைக்களம் எப்படி போகும்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக படமாக பார்க்கும்போது படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆக்ஷனை வச்சு தான் நிறச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கேமில் பார்ப்பீங்களா அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்திருந்தா கூட ஃபைட்டிங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாங்க இந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பட்ஜெட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் படம் மேக்கிங் வைஸ் பெட்டராகவே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் பி கிரேட் மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஜானிக்குண்டான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நீட்டாக பண்ணியிருந்தா கூட அவருக்கு உண்டான ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. தேர்ட் பார்ட்டுக்கு லீடும் கொடுத்துருக்காங்க. படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த போஸ்ட் கிரெடிட் சீனையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட கை காலை தனியாக வெட்டுற மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை. நீங்கள் ஒரு மெச்சூர்டாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒருத்தப்பலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.